ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் நாள் ஆகுதுங்க. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் எக் ஆம்லெட் தான் பண்ண போகிறேன். எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் தான். என்னோடய சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெஜிடபிள் எக்கு. அடிக்கடி பண்ண மாட்டேன் நான், ரொம்ப ரேரு. ஏன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றது வந்து ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க, பெரியவங்க வந்து ஆம்லெட் சாப்பிடுவாங்க. சரி, இன்றைக்கி பண்ணி கொடுக்கலான்னு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன் நான். மஷ்ரூம் 4 எடுத்திருக்கேங்க, முட்டை 4 எடுத்திருக்கேன். கேரட் வந்து முழுசாக போட போகிறதில்ல, ஆஃப் கேரட் தான் போட போகிறேன். அதே மாதிரி குக்கும்பரும் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் குக்கும்பர் தான் போட போகிறேன். குக்கும்பரை 2ஆக கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துடணுங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கும்பரை கட் பண்ணோம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ண மறந்துட்டேன். பூண்டு நான் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். முட்டையில் சால்ட் அண்ட் பெப்பர் நான் இப்போ ஆட் பண்ணலைங்க, ஜஸ்ட்டு பீட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன் நான். பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குக் பண்ணிடலாம். நான் 2 பேன் யூஸ் பண்ண போகிறேங்க. ஒன்று வெஜிடபிளுக்கு தனியாக, அதுக்கப்புறம் முட்டை பொரிக்கிறதுக்கு தனியாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே பேனில் யூஸ் பண்ணலாம். பேனில் ஆலிவ் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை ஆட் பண்ணி 1 நிமிஷம் வந்து நல்லா வதங்கின பிறகு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாம், எனக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப பிடிக்கும், அதால் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டு ஆட் பண்ணிடுறேன். ஒரு 17 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் யூஸ் பண்றேன். நான் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்றது கிடையாது. முட்டை, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து இது பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல தான் பண்ணுவேன் நான். இது நான்வெஜ்க்குன்னே தனியா வச்சிருக்க பேன் இது. இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து முட்டை விட்டுடலாம் நம்ம. பார்த்தீங்களா எப்படி வருது? கரெக்டான பதம். முட்டை ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாதுங்க, ஏன்னா கரெக்டான பதமாக எடுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை மாதிரி வெஜிடபிள் எக்கெல்லாம் பண்ணுறோன்னா முட்டை வந்து ஓவர் குக்காக இருக்கக்கூடாது. பசங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். நான் அதால் என்ன பண்ணுவேன், எப்போதுமே எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு முட்டையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த ஹீட்டில் அழகாக வந்து நல்லா குக்காகி வந்துடும். அதுதான் என்னோட ட்ரிக்கு. பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸ்வீட் சில்லி இருக்கு, அதை நான் ஆட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குக் பண்ணி வச்சிருந்தேன் இந்த எக், இதை அப்படியே உள்ள போட்டுலாம் நம்ம. ஆமா, லஞ்ச் அண்ட் டின்னர் கூட இது நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும். ஆனால் சரி, என்னோட சின்ன பொண்ணும் கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிடுவோம், அதெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 3 பேர் சாப்பிடலாம். இன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இதுதான். ஸ்வீட் சில்லி வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணல. நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், 1 ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணேன். இப்போ உங்ககிட்ட வந்து சில்லி சாஸ் நல்ல ஸ்பைசி சில்லி இருக்குன்னா கூட ஆட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெப்பர் அண்ட் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க, எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இல்லை, நல்ல வெயிலாக இருந்ததுங்க. நான் வந்து சரி மத்தியானத்துக்கு மேலே ஜிம்முக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ நல்லா மழை வந்துருச்சு. சரி போனோம், ஆனாலும் போவேன், மேபி கொஞ்சம் ஈவினிங் ஆன பிறகு போகலான் இருக்கேன் நான். இப்போல்லாம் 4 மணிக்கெல்லாம் இருட்டிடுதுங்களா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 ஆகுது, ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ஜிம்மில் யாருமே இல்லை, கூட்டம்.
எம்டியாக இருந்தது. ரிலாக்ஸாக போய் பண்ணேங்க. இல்லைன்னா மிஷினில் இங்கே ஆள் இருப்பாங்க, அங்கே ஆள் இருப்பாங்க, நம்ம பண்ணவே முடியாது. ஜிம்லேருந்து வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சமைக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் சின்னவங்க சொல்லிட்டாங்க, அப்பா தான் வராருல வெளியே போய் சாப்பிட்லான்னாங்க. சரி இன்னைக்கு டின்னர் சமைக்கிற வேலையும் இல்லை, எடிட் பண்ணுற வேலை இருந்தது கொஞ்சம், அதை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வந்து எங்கே எடிட் பண்ணேன், கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோன்னே என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அதுலேயே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் அப்படியே நின்றுடுச்சு. துணி மடித்து வச்சேன், ஆனால் எடுத்துகிட்டு போய் வைக்கல. அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு பாதி எடிட் பண்ணேன், பாதி எடிட் பண்ணல. அப்படியே எழுந்துச்சி வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் அங்கே ரீச் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏன்னா டின்னர் வந்து ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்றதா பிளான் இருந்ததுன்னா வந்த பிறகு ஒரு வேலையும் பண்ண முடியாதுங்க. இதுவே டூகோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது. வீட்டில் தான் டக்குன்னு வந்துடுவோம், சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நம்ம வேலை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறாங்களா இல்லை டூகோவான்னு தெரியல. Yeah, I did it. ஹஸ்பண்டை வந்து போய் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அவங்க டைரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்து என்டர்பிரைசஸில் விட்டுட்டாங்க. அங்கேருந்து நேராக நான் என்ன பண்ணேன்னா இது போகலான்னு இருக்கோம், மால் போகலான்னு இருக்கோம். மாலில் போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் என்னோடய பொண்ணுக்கு வந்து அடுத்த வாரம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு வந்து டிஷர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க, அது வாங்கணும். அதுக்கப்புறம் டின்னர் வந்து வெளியே தான் இருக்கோம், டின்னர் வெளியே சாப்பிடுவோம். ஏன்னா இப்போயே மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு, 5:30 மாதிரியாக இருக்குது, 7:30 மாதிரி இருக்குது வெளியே. நல்லா விண்டுங்க வெளியே, சரியா விண்டு, நல்லா கோல்டாக இருக்குது. டிசம்பர் மாதத்தில் இருக்க வேண்டிய கோல்டு இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தார்ல, அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன அவங்க ஃபஸ்ட்டு ஸ்னோ பார்த்துட்டாங்க. வந்து நிற்கவே முடியல, வெளியே நல்லா கோல்டாக இருக்குது. எல்லாம் மாற்றி எடுத்து வச்சுட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ வண்டி செக் பண்ணிட்டு இருக்காரு உள்ள ஏதாவது இருக்கான்னு. எடுத்துகிட்டு போயிட்டு என்டர்பிரைசஸ் இங்கே தான் இருக்குது, இங்கே விட்டுட்டாருன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே தான் வண்டி எடுத்தோங்க. என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் இங்கே எடுத்தாரு. நாங்கள் எப்போதுமே வந்து ஏர்போர்ட்டில் எடுப்போம், ரொம்ப நல்லா கொடுப்பாங்க வண்டி. இங்கே இந்த வாட்டி எடுத்தார், வீட்டு பக்கத்தில் இருக்கே, இது ஈஸியாக இருக்கும்னு. ஆனால் வந்து சரியாவே கொடுக்கல வண்டி. 2-3 வாட்டி வந்து மாத்தினாரு. அவர் வந்து பெரிய வண்டி கேட்டாரு, பெரிய வண்டி கொடுக்கல, சின்ன வண்டி தான் இருக்குன்னு அது காமிச்சிட்டு எடுத்துட்டு போய் காமிச்சாங்க. அதுதான் நான் ஏர்போர்ட்ல ஏன்பா நீங்க பண்ணல, எப்போ போனாலும் ஏர்போர்ட்ல பண்ணிட்டு போவாரு அங்க இருக்க என்டர்பிரைசஸ்ல. அவங்க வந்து நம்ம கேட்கவே தேவையில்லை, ஏன்னா நம்மளோட காசு பார்ப்பாங்க. இவ்வளவு காசுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டி கொடுத்துருவாங்க. இங்க வந்து காசு அதிகமாக தான் இருக்கு, பட் இருந்தாலும் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க, சின்ன வண்டியை தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இங்கே வெதர் பார்த்தீங்கன்னா சரியான கோல்டுங்க. அவர் எப்படிதான் வந்து ஆக்சுவலி அவர் வந்தார்ல, அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா அல்பேனி, நியூயார்க் போயிருந்தாரு. அப்ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அல்பேனி நியூயார்க் சொன்னா அப்ஸ்டேட்டா தான் சொல்லுவாங்க இங்க எல்லாருமே. அங்கதான் போயிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தாரு. சரியான ஸ்னோங்க அங்க. அவர் எனக்கு காலையில கிளம்பும் போது, மதியானம் தான் கிளம்புனாரு, கிளம்பும் போது காமிச்சாரு, நல்ல ஸ்னோ கொட்டிட்டு இருந்தது. இங்கதான் ஸ்னோ இல்லை, அங்கெல்லாம் நல்ல ஸ்னோ. ஆக்சுவலி சண்டேவே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல, அவங்க அந்த ஸ்டேட்ல வந்து ஸ்னோ வந்து சண்டே வரும்னு. பட் சண்டே வரல, மண்டே வரல, ஆனா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க. இங்க வெதர் பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 35 டிகிரிங்க, செல்சியஸ்ல சொல்லணும்னா 0 டிகிரி. வெளியே நிக்க முடியல, விண்டு அப்படி ஒரு விண்டா இருக்கு, கோல்டு, கையெல்லாம். நாளைக்கு எப்படி போவோம்னு எங்களுக்கே தெரியல ஸ்கூல்ஸ்க்கெல்லாம். வண்டியை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோங்க. ட்ராப் பண்ணிட்டு அங்கே இருக்கும் போதே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் ஆன்லைனில். ஃபுட்டு இங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லான் தான். எப்போதுமே டேராவினந்த ஸ்கொயரில் தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறது, இங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டோம் நாங்கள். அவ்வளோதான், அவங்க அப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா இங்கேருந்து கிளம்பி வீட்டில் போய் சாப்பிட்லான். வரும்போது அவர் காஸ்கோ அண்ட் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு வந்தாருங்க. க்ரோசரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, அடுத்த வாரத்துக்கெல்லாம் தேவையானது. இப்போ என்னென்னா இதெல்லாம் மேலே ஏற்றணும்.
நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் மற்ற நாள்னா பரவாயில்ல, நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 2 3 வாட்டி ஏறினோம் இறங்கினோம். நான் இந்த வின்டர் டைமில் இது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னவங்க பீட்சா வேணும்னாங்க, அவங்களுக்கு அது ஆர்டர் போட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோ பாஸ்தா, அதுதான் என்னோடய ஃபேவரெட் அங்கே டேரவனந்த ஸ்கொயரில். அதை வாங்கிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.